ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டார். இதையடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு ஆளுநர் கிடப்பில் போட்ட 10 சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் இசைவு தெரிவிக்க வகை செய்யும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்திய உயர்கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கல். இத்தீர்ப்பின்படி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை அரசு நியமிக்கலாம். அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தால் பதவி நீக்கமும் செய்யலாம். இப்போதும் ஆளுநரை வேந்தராக நீடிக்கிறார். ஆனால் துணைவேந்தர் நியமனத்தில் எந்த உரிமையும் இல்லை என்ற வினோதமான நிலை உருவாக்கியிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தரை வேந்தராக இருக்கும் ஆளுநரை நியமிக்கும் நடைமுறை நாடு முழுவதும் பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. இந்த நடைமுறை அரசியல் குறுக்கீடுகளால் நேரும் ஆபத்தை தடுப்பதற்காக அமைந்தது. இந்நிலையில் காலம் காலமாக ஆய்வு செய்யப்பட்டு கொண்டுவரப்பட்ட முறையை திடீரென்று மாற்ற வேண்டிய அவசரம் என்ன? இதனால் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு ஏற்படும். இது மாநிலத்தின் உயர்கல்வியில் அனைத்து அம்சங்களையும் முழுமையாக சிதைத்துவிடும். இந்த விளைவுகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லையோ என நினைக்க வேண்டியிருக்கிறது. துணைவேந்தர்களை யார் நியமிக்கிறார்கள் என்பது முக்கியமானது அல்ல. அவர் நேர்மையானவராக, அனுபவம் தகுதியானவராக இருந்தால் அவரை துணைவேந்தராக நியமிப்பது ஏற்புடையதாகும். அரசியல் குறுக்கீடு இல்லாமல் இருக்க வேண்டும். துணைவேந்தர் நியமனங்களில் கடந்த காலங்களில் இருந்தது போல் ஊழல், உற்றார் உறவினருக்கு ஆதாயம் செய்தல், சலுகை காட்டுதல் ஆகியவை அமைந்துவிட்டால் தமிழகத்தின் பல்கலைக்கழகங்களின் சுதந்திரம், நேர்மை ஆகியவை பெருமளவுக்கு சிதைந்துவிடும். இது உயர்கல்வியின் தரத்தையும் ஆராய்ச்சியின் தரத்தையும் சீர்குலைக்கும். பல்கலைக்கழக நியமனங்களில் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துவது, ஊழல் ஆகியவை 2006ஆம் ஆண்டில் தொடங்கின. பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக பொறுப்பு ஏற்கும் வரை இந்நிலை நீடித்தது. அப்போது அரசியல் தலைவர்களின் உறவினர்கள், ஆளும் கட்சிகளின் தீவிர விசுவாசிகள், வாக்கு வங்கி அரசியலுக்காக பிரதான சாதிகளை சேர்ந்தவர்கள், அதிக பணம் கொடுப்பவர்கள் என்று 4 வகையில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டனர். சில நிகழ்வுகளில் விரிவுரையாளர்கள் ஆகவும் துணை பேராசிரியர்கள் ஆகவும் இருந்தாலும் அரசியல் தலைவர்களின் நெருங்கிய உறவினர் என்பதால் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரின் நேர்முக உதவியாளர், துணைவேந்தரின் நேர்முக உதவியாளர் கூட துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்ட வினோதமும் நடந்திருக்கிறது. இதைவிட அதிர்ச்சியானது, தங்கம் கடத்திய வழக்கில் திஹார் சிறையில் 2 ஆண்டுகள் இருந்தவர் கூட துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான். இவையெல்லாம் ஆளுநர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு முந்தைய அரசாங்கங்கள் செய்த சம்பவங்கள் ஆகும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, பொது வாழ்வில் நீண்ட அனுபவம் மிக்க தமிழக முதல்வர் எந்த நெருக்கடிக்கும் ஆளாகாமல் துணைவேந்தர்களை நியமிக்கும் விஷயத்தில் தகுதியான, நேர்மையான, ஊழல் கரைப்படியாத திறமையானவர்களையே நியமிக்க வேண்டும். அதுதான் தமிழகத்தில் உயர்கல்வி சிறப்பிடம் பெறுவதற்கு பெரும் துணையாக அமையும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.